الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين، إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله مولانا العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வருடத்திலே 12 மாதங்களை படைத்து அந்த 12 மாதங்களிலேயும் 4 மாதங்களை ஷரப்புக்குரிய மாதமாக ஆக்கி அந்த 4 மாதங்களிலே ஒன்றான ஷஅபானுடைய மாதத்துடைய 2வது வாரம் மிக முக்கியமான ஒரு வாரம். அந்த 2வது வாரத்துடைய ஜும்மாவிலே கலந்து கொள்கின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறானே அந்த ரப்பு அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய தோழர்கள், துயர்ந்தவர்கள், கிளைஞர்கள், அஸ்ஹாபுக்கள், அஹ்லு பைத்துக்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் சார்க என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு சிறப்பான ஜும்மாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக உயர்தரமான அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் ஆரம்பத்திலே வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலம் வருவதற்கு முன்னதாக ரஜபுடைய மாதத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே கேட்கிற ஒரு துஆ: اللهم بارك لي في رجب وشعبان وبلغني رمضان. யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கையிலே இந்த ரஜபு மாதத்திலே எனக்கு பரக்கத்து செய்வாயாக, ஷஅபானுடைய மாதத்திலேயும் அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய்வாயாக, ரமலானுடைய மாதத்தை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தருள்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதம், ரஜபுடைய மாதம் வருகின்ற நேரமெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற துஆ: நான் ரமலானை நெருங்கிவிட்டேன் அல்லாஹ், அதுக்கு இடையிலே மௌத்தை கொண்டு, நோயை கொண்டு என்னை சோதித்து விடாதே, அந்த ரமலானிலே அமல் செய்வதற்கு இடைஞ்சலாக இருக்குகின்ற நோய், இப்படியான பயங்கரமான சூழ்நிலையை கொண்டு அல்லாஹ் என்னை சோதித்து விடாதே, ரமலானை நெருங்கிவிட்டேன் அல்லாஹ், அந்த ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை எனக்கு தந்தருள்வாயாக என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். அருமை சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு துஆ. ரமலானை நெருங்கிவிட்டேன் அல்லாஹ், மௌத்தை கொடுத்து விடாதே அல்லாஹ். அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, ஒரு மனிதன் 11 மாத காலமும் ஹயாத்தோடு இருந்து விட்டு அதற்கு இடையிலே ரமலானை நெருங்குகின்ற நேரத்திலே மௌத்து வருமாக இருந்தால் உண்மையிலே அது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு கை சேதம். அதனாலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பாங்க: அல்லாஹ் ரமலானை அடைகின்ற பாக்கியத்தை எனக்கு தந்தருள்வாயாக என்று. அந்த ரமலானை நான் அடைய வேண்டும்,
அந்த ரமலானிலே ஆரோக்கியத்தோடு அமல் செய்ய வேண்டும், ஆசையோடு அமல் செய்ய வேண்டும். அல்லாஹ் அதற்குரிய ஆரோக்கியத்தை எனக்கு தந்தருள்வாயாக என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அருமை சகோதரர்களே, ரமலானை நெருங்கி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்குகின்ற வார்த்தை தான் இன்னார் மௌத்து, இன்னாருடைய மௌத்தை பற்றிய செய்திகள். ரமலானை நெருங்க நெருங்க மௌத்துடைய வேகமும் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்குகின்ற துஆ, அல்லாஹ் நான் ரமலானுடைய காலம் அமல் செய்ய வேண்டும், ஆரோக்கியமாக அமல் செய்ய வேண்டும். பலகீனமான முறையில் எனது அமலை ஆக்கிவிடக்கூடாது. அருமை அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்ற துஆவுடைய கருத்து என்ன தெரியுமா? ரமலானை நான் அடைய வேண்டும், ஆரோக்கியமாக அடைய வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் ரமலானுடைய காலத்திலே ஹாஸ்பிட்டல்லையும் நோன்பு நோக்க முடியாத சூழ்நிலையிலையும் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்குகின்ற ஆகப்பெரிய நிஅமத் ஈமானுக்கு பிறகு ஆரோக்கியம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் ஒரே ஒரு துவாவை கேட்டால் அந்த துவாவை மட்டும்தான் அல்லாஹ் கபூலாக்குவதாக இருந்தால் நான் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் சொன்னாங்க, ஸலில்லாஹல் ஆஃபியா, ஆரோக்கியமான வாழ்க்கையை கேளு அல்லாஹ்விடத்தில், நோயில்லாத வாழ்க்கையை கேளு, சுகமான வாழ்க்கையை கேளு அல்லாஹ்விடத்திலேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்ச காலத்துக்கு பிறகு திரும்பியும் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் வந்து கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்விடத்திலே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்னிடத்தே ஒரே ஒரு துவாவை மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்வானாக இருந்தால் அந்த நேரத்தில் நான் எதை கேட்க வேண்டும் யா ரசூலல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலில்லாஹல் ஆஃபியா, ஆரோக்கியமான வாழ்க்கை, நோயில்லாத வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை அல்லாஹ்விடத்திலே கேளுண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபி அவங்க அல்லாஹ்விடத்திலே கேட்குற துஆ, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா. முதலாவது கேட்பாங்க அல்லாஹ்விடத்தில், அல்லாஹ் எனது பாவத்தை மன்னி என்று கேட்டதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே கேட்பாங்க, சுகமான வாழ்க்கையை எனக்கு தா அல்லாஹ், ஆரோக்கியமான வாழ்க்கையை தா அல்லாஹ், நோயில்லாத வாழ்க்கையை தா அல்லாஹ். இன்றைக்கு யாரை பார்த்தாலும் ஏதோ ஒரு நோயில் சிக்கி இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். நோய் வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் ஆரோக்கியமான வாழ்க்கை எவ்வளவு தூரம் அழகானது என்பது தெரியும். நோய் வந்ததுக்கு பிறகு ஒரு கிட்னி நோயாளி, அந்த நோய் வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் அவர் ஆரோக்கியமான காலத்தில் எப்படியான முறையில் வாழ்ந்தார் என்ற அந்த அல்லாஹ் தந்த நிஅமத்தை வழங்கும் ஒரு நோய் வந்ததுக்கு பிறகு. அதனால தான் சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்திலே கேட்பாங்க, அல்லாஹ் ரமலானை நான் நெருங்கி விட்டேன், அல்லாஹ் அந்த ரமலானுடைய மாதத்தில் அமல் செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு நோயை கொடுத்து சோதித்திடாதே அல்லாஹ். அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்றைக்கு யாரை பார்த்தாலும் சொல்கிற வார்த்தை நோய். நாங்கள் நிச்சயமாக வழங்கி கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் நின்று தொழுகிறார் என்று சொன்னால் அவருக்கு 100 நன்மை என்று சொன்னால் உட்கார்ந்து தொழுதால் அவருக்கு 50 நன்மை தான் கிடைக்கும் என்று. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், மஸ்ஜிதுகளுக்கு போனால் ஒரு காலம் இருந்தது, ஒரு சுமார் 10-20 வருடங்களுக்கு முன்னதாக மஸ்ஜிதுகளுக்கு போனால் எல்லாருமே அமர்ந்து தொழுவார்கள். புட்டுவம் என்பது அங்கே எங்கேயுமே காண கிடைக்காது. இன்றைக்கு நோயுடைய வேகம் அதிகரிக்குகின்ற காரணத்தினால இன்னும் கொஞ்ச காலம் போனால் மக்கள்
புட்டுவத்தில் தொழுகின்றவங்க அதிகரித்து நின்று தொழுகிறவங்களுடைய நிலைமை குறைஞ்சிடுமோ என்ற நிலைக்கு இன்றைக்கு நோய்கள் நம்மிடத்தில் வேகமாக பரவுவதை பார்க்குகின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி கேட்கிற துஆ, அல்லாஹ் மௌத்து வரைக்கும் அல்லாஹ் என்ன நின்று தொழணும் ரஹ்மானே, நோயை கொடுத்து சோதித்திடாது அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது வாழ்க்கையில் சுமார் 3 நாட்கள் அல்லது 3 வக்து அல்லது 4 வக்து மாத்திரம்தான் நின்று உட்கார்ந்து தொழுத வரலாறு. அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புட்டுவத்தில் உட்கார்ந்து தொலை இல்லை, பூமியில் உட்கார்ந்து அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததும் அவங்களுடைய சக்கராத்துடைய திங்கட்கிழமை வஃபாத்தாகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனிக்கிழமை அன்றைக்கு நிறைவேற்றிய தொழுகையை பூமியில் உட்கார்ந்து தொழுகை நிறைவேற்றுறாங்க. அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் நாம் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்கிற துஆக்கள், அல்லாஹ் மௌத்து வரைக்கும் நான் நின்று தொழணும் ரஹ்மானே, வாழ்க்கையில் எனக்கு ரஹ்மானே சுகமான வாழ்க்கையை தான். அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற துஆ, அல்லாஹும்ம பாரிக் லி, யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய். இன்னைக்கு யாரை பார்த்தாலும் சொல்றது பரக்கத்து இல்லைங்கிற வார்த்தை. வியாபாரத்தில் பரக்கத்து இல்லை, நேரத்தில் பரக்கத்து இல்லை, ஆயுளில் பரக்கத்து இல்லை, எவ்வளவு சம்பாதித்தாலும் பரக்கத்து இல்லை. அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த துஆ, இந்த மாதத்தில் நாம் கேட்குகின்ற துஆ, அல்லாஹும்ம பாரிக் லி, யா அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கேட்குறோம், அல்லாஹ்விடத்தில் வாழ்க்கையில் பரக்கத்தை கேட்குறத மறந்துடும். சுபஹுடைய நேரம் எப்போதும் இல்லாத ஒரு துஆவை அல்லாஹ்விடத்தில் குனூத்தாக கேட்கிறோம். அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத், யா அல்லாஹ் எனக்கு ஒரு நேரான வழியை காட்டு ரஹ்மானே, ஹிதாயத்துடைய வழியை காட்டு யா அல்லாஹ். ஹிதாயத்துக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத், உலகத்தில் ஆரோக்கியமாக சுகமாக யார் யாருக்கெல்லாம் வாழ்கின்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாயோ ரஹ்மானே, அதே போன்று சுகமாக வாழ்கின்ற அந்த சுகத்தை தா ரஹ்மானே. அதனை தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், வபாரிக் லி ஃபீமா அஅதைத், யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எதை தந்தாயோ ரஹ்மானே அதில் பரக்கத்து செய் அல்லாஹ். சகோதரிகளே, இந்த பரக்கத்தை இழந்து நிற்குகின்ற இந்த நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்குகின்ற வார்த்தை தான், அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் பரக்கத்து செய் அல்லாஹ், என்னுடைய ஆயுளில் பரக்கத்து செய் அல்லாஹ், என்னுடைய ரிஸ்கில் பரக்கத்து செய் அல்லாஹ். அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, சின்ன வயசில் மௌத் அடிக்கடி கேள்விப்படுறோம். அல்லாஹ் ஆயுளுள்ள பரக்கத்தை அல்லாஹ் குறைச்சிட்டான். ஒரு காலம் இருந்துச்சு, இது 100 வருஷம் 90 வருஷம் வாழ்ந்த வரலாற்றுள்ள நமது முன்னோர்களை கேள்விப்படுகிறோம். இன்னைக்கு 60 70 வயசை தாண்டி வாழ்றதாக இருந்த அது ஒரு அபூர்வமாக கேள்விப்படுகிறோம். அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்குகின்ற துஆ, அல்லாஹ் எனக்கு ஆயுளை தரணும், அந்த ஆயுளில் உனக்கு நல்ல அமல்களில் பரக்கத்தான வாழ்க்கையில் எனது ஆயுளை நீளமாக்கித்தா அல்லாஹ் என்று கேட்கிறேன். அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, வாழ்க்கையில் பரக்கத்து என்று சொன்னால் என்ன தெரியுமா? கொஞ்ச காலம் உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு நீண்ட வாழ்ந்தது போல ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்குவேன். இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் 60 70 80 வருட காலம் வாழ்ந்துட்டு மௌத்தாகிறாங்க. மௌயத்தை அடக்கினத்துக்கு பிறகு அவருடைய வரலாறு மக்கள் யாரும் பேசுறது. இன்னும் கொஞ்சம் பேரை பார்க்குறோம், அவங்களுடைய வாழ்க்கை 40 50 வருஷ கால வாழ்க்கை. ஆனால் மௌத்துக்கு பிறகு மக்கள் பேசுகிறாங்க,
இந்த இவர் இன்னும் கொஞ்ச காலம் உலகத்தில் வாழ இருந்துச்சுதே. ஒரு நல்ல மனுஷன், இவரால் எத்தனை பேர்களுக்கு எவ்வளவு பிரயோசனம். அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வாழ்க்கை குறைவாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை பிரயோசனமாக அமைப்பது தான் அந்த வாழ்க்கையுடைய பரக்கத். சஅத் இப்னு முஆஸ், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. சஅத் இப்னு முஆஸ் 27வது வயசுல இஸ்லாத்தை ஏற்கிறாங்க, 33 வயசுல மௌத்தாகிறாங்க. சஅத் இப்னு முஆஸ் இஸ்லாத்துக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கை 6 வருஷம். அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சஅத் இப்னு முஆஸ் மௌத்தானதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 நாள் அல்லாஹ்வுடைய அரிசி அப்படி அழுதது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுக்கு போறாங்க, அவனுடைய பெரு விரலை வச்சு நடந்துட்டு போறாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் இப்படி என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூமி நிறைய மலக்குமார்கள் இந்த ஜனாசாவுக்கு வந்திருக்கிறார். 6 வருஷ காலம் வாழ்க்கை சகோதரர்கள், அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க? அல்லாஹுடைய அரிசி அழுமாக இருந்தால், அருமை அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற துவாவில் அல்லாஹ் எனது ஆயுளில் பரக்கத்து செய் என்று கேட்கிற துவா கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் ஒரு வரலாறாக இருக்க வேண்டும் நமது மௌத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் மௌத்தானதுக்கு பிறகு யார் 40 பேர் அந்த மையத்தை பற்றி கவலை அடைஞ்சா, துவா கேட்டா, அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்குரியவராக ஆக்குறான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய குறைந்த கால வாழ்க்கை வாழ்ந்தாலும் சுமார் 40 பேராவது நம்மளை பற்றி கவலைப்பட்டு துவா செய்யக்கூடியவர்களை நாம் உலகத்தில் சம்பாதித்து விட்டு உலகத்தை விட்டு பிரிஞ்சு. நம்முடைய மௌத்துக்கு பிறகு மக்கள் பேசணும், இவங்க இருக்கிற காலத்தில் ஊருக்கு சேவை செஞ்சாங்க, பள்ளியை கட்டினாங்க, மதரசாவை கட்டினாங்க, மக்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை அமைச்சாங்க, எத்தனை ஏழை குமரிகளுடைய வாழ்க்கையை வழிபாட்டினாங்க, ஒளி விளக்கேற்றினாங்க, எத்தனையோ குடும்பம் வறுமையான குடும்பத்தை வாழ்வு கொடுத்தாங்க. மக்கள் பேசணும் சகோதரிகளே, குறைந்த கால வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத்து என்பது அந்த சொற்ப கால வாழ்க்கையாக இருந்தாலும் அவனுடைய மௌத்துக்கு பிறகு மக்கள் பேசுகின்ற வாழ்க்கை. அருமை சகோதரிகளே, ஷாபானுடைய மாதம் மிக முக்கியமான ஒரு மாதத்தை இப்போ நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு இரவைக்கு பிறகு 11 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைப்பாங்க. ரமலான் அல்லாத மாதங்களில் ஆகக்கூடிய அளவுக்கு ஷாபானுடைய மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க. உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஷாபானுடைய மாதத்தில் ஏன் நீங்கள் அதிகமாக, ஏன் யா ரசூலல்லாஹ் அதிகமாக நோன்பு வைக்கிறீங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மாதத்தில் ஒரு நாளையிலே தான் இந்த வருடமெல்லாம் செய்த அமல்களை மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்க கொண்டு போகிறாங்க. கடந்த வருடம் ஷாபானுடைய மாதத்தில் இருந்து இந்த ஷாபான் மாதம், இந்த 12 மாத காலம் நாம் செய்த அத்தனை அமல்களையும் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் இன்றைய இந்த மாதத்திலே ஒரு நாள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு ஒப்படைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்திலே ஒப்படைக்கப்படுகின்ற நேரத்திலே அந்த ஒரு வருடத்துடைய கடைசி வார்த்தை ஒரு நோன்பாளி என்று எழுதப்பட்டிருக்கணுங்கிறது நான் விரும்புகிறேன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரிகளே, இன்றைக்கு ஷாபான் இரவுக்கு நாம் 11வது இரவு, நிஸ்பு ஷாபான் இரவு 14வது 15வது இரவுகள் இந்த மாதத்துடைய மிக முக்கியமான நாட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைக்கிற காரணத்தை சொல்லுவாங்க.
ஒரு வருடத்துடைய முடிவு நாள் நான் ஒரு நோன்பாளியாக எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அதனால் என் நோன்பு வைக்கிறேன் என்று சொல்லுவாங்க என்று சொன்னார். அருமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் கொஞ்சம் யோசிப்போம். கடந்த ஷாபானுடைய மாதத்தில் இருந்து இன்று வரைக்கும் எவ்வளவு நன்மைகள் செய்திருப்போம், எத்தனை பாவங்களை செஞ்சிருப்போம். நமது நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுவது போல நமது பாவங்களும் அல்லாஹ்விடத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. நாம் எத்தனை வக்துகளை வீணாக்கி இருப்போம், எவ்வளவு பேருக்கு அநியாயம் செஞ்சிருப்போம், எத்தனை பேர்களை ஏமாற்றி இருப்போம். அத்தனை பாவங்களும் இந்த பராத்துடைய இரவு, ஷாபானுடைய மிக முக்கியமான நிஸ்பு ஷாபான், இந்த முக்கியமான காலகட்டத்தில் அல்லாஹ்விடத்திலே மலக்குமார்கள் கொண்டு சேர்க்கிறாங்க என்று சொன்ன ஒரு கடைசி சந்தர்ப்பம் சகோதரர். இன்னும் ஓரிரு நாட்கள் நமக்கு மிஞ்சி இருக்கின்றன. நம்முடைய நாமாக்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படுகின்ற காலம். நாம் ஒவ்வொருத்தரும் இந்த கடைசி சந்தர்ப்பத்திலே நமது கடைசி வார்த்தைகள் நம்முடைய ஒரு அமல்தாரியாக அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போம். செய்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்போம் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷாபானுடைய இந்த மாதத்தில், இந்த லைலத்துன் நிஸ்பு ஷாபானுடைய கடைசி அந்த மிக முக்கியமான அந்த 14வது அன்று இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் வானத்துக்கு முதலாவது வானத்துக்கு இறங்கி அல்லாஹ் கேட்பானாம், ஹல் மின் முஸ்தக்ஃபிரின், தன்னுடைய பாவத்தை நினைச்சு மனம் உருகி என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறவங்க இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் ரிஸ்க்கு, உங்களுடைய வாழ்க்கையில் ஆயுள், உங்களுடைய வாழ்க்கையில் சுகமான வாழ்க்கை, இதை கேட்கக்கூடியவங்க யாரும் இருக்கிறீங்களா என்று அல்லாஹ் கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நிஸ்பு ஷாபானுடைய அந்த நடுப்பகுதியில் அல்லாஹ் எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். சொன்னாங்க, பனி கல்பு என்ற கோத்திரம், அவங்க ஆடு மேய்க்கிறது தான் அதிகம். அந்த ஆடுகளுடைய ரோமங்கள் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் மக்களை நரகத்தில் இருந்து விடுதலையாக்குறான். ஆனால் சிலவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷிர்க் செய்கிறவங்களுக்கு மன்னிப்பு இல்லை. தனது பெற்றோர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு மன்னிப்பு கிடைக்காது. குடும்பத்தை யாரெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஒதுக்கி வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் மன்னிப்பு இல்லை. யார் போதையில் மூழ்கி இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் மன்னிப்பு கிடைக்காது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் சகோதரர்களே, அஸ்ஸதகத்து ரத்துல் பலாயி வல் கலா, அல்லாஹ்விடத்தில் அடுத்த வருடம் நமது வாழ்க்கை எப்படி அமைய போகிறது என்ற மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் இந்த ஷாபான் மாதத்திலே தான் ஒப்படைக்கிறான். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா சொல்லுவாங்க, எத்தனையோ பேர்கள் வீடு கட்டுவதற்கு அடித்தளம் விடுவாங்க, ஆனால் அவங்களுடைய பெயர் மௌத்துடைய அடுத்த வருடம் மையத்தருடைய பட்டியலில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். எத்தனையோ பேர் நிக்காஹ் செய்வதற்கு உடன்படிக்கை செய்வாங்க, அன்று இரவிலே மலக்குமார்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்ற அந்த நாமாக்கள் பட்டியலில் அவர் மௌத்தாகிடுவார் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று சொல்லுவாங்க. அடுத்த வருடம் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமா? அதுவரைக்கும் உயிரோடு வாழ முடியுமா? அத்தனையும் மலக்குமார்களுடைய கைகளில் அல்லாஹ் ஒப்படைக்குகின்ற நாள்தான் இந்த ஷாபானுடைய மிக முக்கியமான லைலத்துன் நிஸ்பி ஷாபானுடைய 13, 14, 15வது இப்படியான நாட்கள் சகோதரர்களே. ஆக இந்த முக்கியமான நாளையில் எம்மளால் எந்த அளவுக்கு அமல்களில் அந்த நாளை ஹயாத்தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு அமல்களில் நாங்கள் ஈடுபடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அத்தனை பேர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. யா அல்லாஹ், ரமலானை சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் அடைகின்ற பாக்கியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ்,
நீண்ட நிறைய அமல் செய்ய வேண்டும் என்ற ஆசை அமல்களில் எங்களுக்கு தந்தருவாயாக. யா அல்லாஹ், நோய்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நல்ல விடயத்தில் எங்களுடைய ஆயுள் அதிகரிக்க செய்வாயாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.